பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்றதை தாண்டி நம்ம இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சோன்றதை விட இந்த நாடு நமக்கு என்ன செஞ்சுச்சுன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ போய் சரக்கு வாங்கிட்டு வா. வாடா வா. ஏன் லேட்டு? நானா பைக்ல வரேன், நடந்தா வரணும். சரி சரி ஷாரிடு மச்சான் அப்பா காசு தரலடா. ஐயா மூஞ்சா பாரு, எப்பா பார்த்தா ஏதோ சாக்கு. ஏய் காசர்ரா. மச்சி எக்ஸ்ட்ரா ஒரு பீர்ரா. எவ்வளோ மீரு இந்தா புடி. இந்தா இதுவும் கொடு. சேர்த்து வாங்க சொல்லு. சாவி குடுறா. பெட்ரோல் இல்லை. ஏதாவது சாக்கு சொல்லணும் உனக்கு. கையில காசு இல்லை, பைக்ல பெட்ரோல் இல்லைன்னு குடிக்க வாயும் ரொப்ப வைத்து எத்தனை வந்துடுறீங்க. அப்போ நான் ஓசி குடியா? இல்லை மச்சி. இல்லை எனக்கு புரியல. ஐயோ நீ ஓசி குடியில மச்சி, உன் குடியே ஓசி தான். டேய் நீயே சாவி குடுறா. சும்மா இந்தா. மச்சி நேற்று குடிச்சிட்டு போனலடா. தெனிக்கும் தெளிவாக தான் போனேன், இருந்தாலும் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிச்சுடா. பாஸ் போட வேண்டியதானே? ஏண்டா டேய் அதை போட்டாலும் ஏலக்காய் ஸ்மெல் காட்டி கொடுத்ததுடா. அதனால தான் எங்கள் வீட்டு வெளியே இருக்கிற கோயக்காமத்துலேருந்து இலையை பிச்சு தின்னுட்டு போனேன், இருந்தாலும் கண்டுபிடிச்சதுடா. எப்படி தெரியலையே. Two hours later. என்னடா குருவி ஓய். குருவில வயாது காக்கா, நான் தான் பார்த்தனே. நேடா ஒன்றும் இல்லை, சரக்கு வாங்க போனால் இவ்வளோ நேரம் ஆகுது. ஒரு வேளை சரக்கு வாங்கிட்டு பின் காம்பவுண்ட் வழியாக எகிரி குச்சி ஓட்டானோ? நான் வேணா ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? வருவான், நீ மூடி உட்காரு. ஒரு நாய். டே சடனாய, இவ்வளோ நேரமாவும் ஃபோன் பண்ண அவனுக்கு. நிறைய கால் பண்ணுறேன்டா, அவன் எடுக்கல. வேணா அதை கால் பண்ணுற மாரா? The subscriber is currently switched off. ஏய் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகல, அவன் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டான். எது மச்சி? மொத்தாள் சரக்கு அவன் மொத்தாளா குச்சின்னு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் என் கண்ணில் மாட்டினா செத்தான்டா அவன். இதுக்கப்புறம் வர மாதிரி தெரில. எல்லாம் வீட்டுக்கு கிளம்பலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். குடிக்காம போன மைண்டு வராதேடா. அப்போ காசு கொடு. இல்லையே. அப்போ மூடிட்டு கிளம்பு. மைண்டு வராதான் மயிர் வராதான். ஏன்னோ குடிச்சிட்டு பார்த்து கவிதை எழுத போகிறாரு. பம்பு செட்டில் கவுந்துக்கிற நாய்க்கு பேச்சை பார்த்தியா? மூடிட்டு வா தருதலை. நானே சரக்கு இல்லாமல் வெறுப்பில் இருக்கிறேன் வேற. அப்போ சரக்கு இல்லையா? ஏய் முட்டு போடா. ஏய் வாங்கடா. The next day. ஐயோ என்ன பண்ண போறானுங்களோ? இவனா அறிவில்ல, சரக்கு வாங்க தானே போனேன். சரக்கை வாங்கி ஒண்டியாக வச்சு மாட்டி ஆகிட்ட. இல்ல மச்சான், எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன் பாரா. அப்படி எங்கடா ஃபோன் எடுத்து? இரு நீ வர இடத்த பார்த்து பார்த்து கழுத்தே திரும்பிடுச்சுடா. அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், சரக்கு எங்க? மச்சான் வீட்ல இருந்து கால் வந்துச்சுடா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த காசுல அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டேன்டா. மச்சி இந்த நாய் ஹாஸ்பிட்டலில் அம்மா கதை சொல்லுது. நம்பிக்கை இல்லைன்னா அம்மாவுக்கு வேணா ஃபோன் போட்டு தரட்டுமா? அந்த மாதிரிலாம் வேணா வெய். அதெல்லாம் விடுங்கடா, காசு எடுங்க. நேற்று விட்ட சரக்கை எனக்கு சேர்த்து குடிக்கிறேன். என்ன போயிட்டு சீக்கிரமாக சரக்கு வாங்கிட்டு வந்துடுது. நம்மளை நம்பி தான் இந்த நாடே டார்கெட் வச்சு சரக்கு வைக்கிறானுங்க. நீ அவனை மாதிரி ஏமாத்திடாத. போ வாங்கினோம்.
Many hours later. டேய் அவனுக்கு ஃபோன் பண்ணுறா. டேய் ரிங் எங்கேயோ அடிக்குதுடா. ஃபோன் இங்கே எங்கனா இருக்குதா பாரு. மச்சான் ஃபோன் இங்கேயே விட்டு போயிட்டான்டா தற்குறி. அது சரி. ஆ டேய் அமௌண்ட்டை கையில் மாட்டினான். இன்றைக்கும் சரக்கு இல்லை, மூட்டு கிளம்புங்க. இன்னைக்கும் என்கிட்டயே வாங்கடா. The next day. வாடி வா. ரெண்டு நாளாக 2 நாயும் சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்களாடா. நீங்கள்லாம் ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. நல்லா இருங்கடா. ஐயோ நான் அசிங்க பத்திரம் அவமானம் பத்திரம் ஏன் மேலே சந்தேகப்பட்டானே. டேய் என்ன இந்த நாய் வண்ண பாக்ஸ் ஏய் என்ன அவனை மாதிரி காசு எடுத்துன்னு போய் அழிச்சிட்டு வந்துடுவேன்னு நினைக்கிறியா? முக்கியம் சரக்கு முக்கியம். என் சரக்கு என் உரிமை. தள்ளி போட தருதல கோலப்பத்துக்கு போகிறது போதும். டேய் எவ்வளோ சீக்கிரமா சரக்கு வாங்கின்னு வரேன்னு மட்டும் பாடுறா. ஒய்யால உனக்கு தான்டா. அவன் நாக்கு அவன் கழுத்துக்கு தூக்கு. நீ மூடு மச்சான். இவன் ஒரு கதை சொன்னான், நீ ஒரு கதை சொல்லு நம்புற மாதிரி. மச்சான் எதுவும் தெரியாமல் பேசாத. நேற்று நான் சரக்கு வாங்க போயிட்டு இருந்தேன்னா இவன் தங்கச்சி ஸ்கூலுக்கு பின்னாடி அழுதுகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஏமா எங்கம்மா போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு ஸ்கூலுக்குள்ள சேர்க்க மாட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அப்புறம் சரி அம்மா கிட்ட காசு கேட்க வேண்டியதானமான்னு கேட்டதுக்கு அம்மாவும் மளிகை சாமான் வாங்குறதுக்கே காசு இல்லை, இதில் ஸ்கூல் ஃபீஸ் எங்கே கட்டுறது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் காலங்காலத்தில் எழுந்து வெளியே போயிட்டான்னு அழுதுகிட்டே சொல்லிச்சு. நான் என்ன பண்ணேன், டக்குனு என் பாக்கெட்டில் இருக்க பணத்தை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து தங்கச்சி ஸ்கூலில் போய் ஃபீஸ் கட்டிட்டு போய் படிமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ சொல்லு மச்சான், படிக்கிறது முக்கியமா குடிக்கிறது முக்கியமா? ஆஹா மச்சான் வாடா வாடா. ஆடா நாதாரி நாய்ங்களா. 2 நாயும் கூட்டு சேர்ந்து கூட்டாஞ்சேரி ஆக்குது பார். ஐயோ மச்சி 2 நாளாக காய விட்டானுங்க, நீ போய் சரக்கு வாங்கினு வா. 2 நாளாக சரக்கு அடிக்காமல் கையெல்லாம் உதறுது. இவனுங்க மறுபடியும் வாங்கினு வரலாம் வாங்க மாட்டாங்க, மனசு பதறுது. இந்தா இப்படி இல்லை வேணாம், உங்ககிட்ட குத்துட்டு வாங்கினு வரியா வாங்கி வர மாட்டேன்னு பதறி இருக்க முடியாது. அதனால நானே போய் வாங்கினு வரேன். மச்சான் ஃபோன் பண்ணுறான்டா. சொல்கிறா மச்சி 2 நாளாக குடிக்காம வீட்டுக்கு போனலடா. அம்மா சோறு எடுத்து ஊட்டி விடுதுடா. என்னம்மா ரொம்ப பாசம் வலியுதுன்னு கேட்டா, நீ தான் குடிக்காமல் வந்திருக்கேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. எப்படிம்மா கண்டுபிடிச்சேன்னு கேட்டா, சரக்கு ஸ்மெல் வரக்கூடாதுன்னு கொய்யாலி மென்னுட்டு போவோம்ல அதை வச்சான். எப்பட்றா? டெய்லி கொய்யா இலையை எண்ணி பார்க்குமா. காத்திருந்து 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 ஏய் உன் மேலே சத்தியம் வச்சுலேருந்து குடிக்கிறது இல்லடி. ஏய் சி சத்தியமாக அவனுக்கு நான் பார்க்குறதே இல்லை. டேய் சரக்கு வாங்க போனவன் வீடியோ கால் வர போடுறா. வாங்கடா டேய் வாடா. கால் பண்ணுறானா?
ஏய் எங்க இருக்க? சரக்கு வாங்க போயிட்டு வீடியோ கால் பண்ற? என்னடா சொல்றான் அவன்? நக்கிட்டு போக சொல்கிறான் பா. மச்சான் நேத்தனோட அவனும் அப்படி பண்ணிட்டான். மச்சான் மச்சான் சடா வரான் பாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மூஞ்ச எங்க வாங்கினான்னு தெரியலடா. டேய் நீயுமாடா? அது சரி, நேத்து எங்க போன? என்ன பண்ண? யார் பைக் இது? எட்ரா கையா, உன் பைக்கு தான், உனக்கு தான். மச்சான் அந்த மாதிரிலாம் வேணாம், அப்படின்னு இல்லை. டேய் இனிமேல் நம்ம குடிக்க வேணாம். இந்த பைக்கு ஃபைனான்ஸில் தான் எடுத்தேன். 2 மாதத்தில் டியூ கட்டணும். டேய் நீ சம்பாதிக்கிற வழியை பாரு. 2 மாதம் கழிச்சு குடிக்கலாமா? செருப்பாலே அடிப்பேன். இனிமேல் நம்ம குடிக்கிற காசை வச்சு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அதுவும் சொல்லி காட்டாமல். புரியுதா? ம் அதான். ஒரு நிமிஷம். ஏன் இந்த திடீர்னு மாற்றம்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, வா சொல்கிறேன். நேற்று நீ இவன் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட காசு தந்தன்னு சொல்லும்போது இவன் முகத்தில் இருந்த சந்தோஷம், இப்போ நான் பைக் சாவியை இவன் கையில் கொடுக்கும்போது இவன் முகத்தில் இருந்த சந்தோஷம், இந்த போதையை உலகத்தில் இருக்க எந்த சரகாலையும் கொடுக்க முடியாது. அப்ப யாரையும் குடிக்க வேணான்றியா? குடிக்கத்தில் இருக்கிற போதை கூட இருக்கிறவன் கஷ்டத்துக்கு கொடுத்து உதவுறதுலையும் இருக்குன்னு சொல்ல வரேன். மச்சான் இந்த கேமராமேன் ரொம்ப நக்கல் பூச்சவன்டா. எப்பட்றா? நமக்கு எப்போ சரக்கு கிடைக்கல அவன் கேமராவை திருப்பி காட்டி நம்மளை வெறுப்பேற்றிட்டு இருக்கான்டா. ஓ, மச்சி மியூசிக் டைரக்டர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுப்பான் பாரு. சரக்கே இல்லாம போதையை வச்சு போதைப்பட எடுத்தானே டைரக்டரு, எங்கடா அவன்? நம்ம போனவனே அதுவே வந்து ஆடுங்க.